بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. காத்தான்குடி மெயின் ஜோன் இன்ஸ்டிடியூட்டின் டிடிஏ டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஏரியா வளர்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவின் ஊடாக கண்ணியமிக்க உலமாக்களை தலைமைத்துவ ரீதியில் வலுவூட்டும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 நாட்கள் கொண்ட தலைமைத்துவ பயிற்சி நெறியின் சான்றிதழ் வழங்குகின்ற இறுதி நிகழ்விலே நாங்கள் இப்பொழுது கொண்டு சேர்ந்திருக்கிறோம். மெயின் ஜோன் கல்வி நிறுவனத்தின் மதிப்புக்குரிய பணிப்பாளர் ஷேக் எஹ்சான் ரஹீம் அல் ஹாஷிமி அவர்களின் தலைமையிலே உலமாக்களுக்கு நடாத்தப்பட்ட தலைமைத்துவ பயிற்சி நெறியின் சான்றிதழ் வழங்குகின்ற இந்த விசேட நிகழ்வின் விசேட அதிதிகளாக இங்கே அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காத்தான்குடி கிளையின் கௌரவ தலைவர் ஷேக் AMM ஹாரூன் ரஷாதி ஹசரத் அவர்களும், காத்தான்குடி ஜாமியத்து சித்திகியா மகளிர் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் அல் உஸ்தாத் ஷேக் MI அப்துல் கஃபூர் மதனி BA ஹசரத் அவர்களும், ஃபாத்திஹ் நிறுவனத்தின் மதிப்புக்குரிய பணிப்பாளர் ஷேக் அக்ரம் அபூபக்கர் நலிமி ஹசரத் அவர்களும் இன்றைய இந்த சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வின் விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த நிகழ்வை அல் குர்ஆன் பாராயணத்துடன் ஆரம்பித்து வைக்க நாம் அன்போடு அழைப்பது காத்தான்குடி ஜாமியத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் அல் குர்ஆன் மனனபீட விரிவுரையாளர் அல் ஹாஃபில் மௌலவி அப்துல் ஹாலிக் அவர்களை கராத்தோடு இன்றைய இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. காத்தான்குடி மெயின் ஜோன் இன்ஸ்டிடியூட்டின் வளர்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவின் ஏற்பாட்டிலே கண்ணியமிக்க உலமாக்களை தலைமைத்துவ ரீதியாக வலுவூட்டுகின்ற விசேட கருத்தரங்கின் சான்றிதழ் வழங்குகின்ற இந்த விசேட நிகழ்வை கராத்தோதி ஆரம்பித்து வைத்த அல் ஹாஃபில் அப்துல் ஹாலிக் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மெயின் ஜோன் கல்வி நிறுவனத்தின் மதிப்புக்குரிய பணிப்பாளர், இந்த 2 நாள் தலைமைத்துவ பயிற்சி நெறியின் பிரதான வளவாளர் ஷேக் எஹ்சான் ரஹீம் அல் ஹாசிமி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையும் தலைமை உரையும் நிகழ்த்துகிறார். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الناس معادن كمعادن الذهب والفضة إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எமது மைன்சோன் கல்வி நிறுவனத்தின் டிடிஏ டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஏரியா வளர்ச்சி மற்றும் பயிற்சி பகுதியினூடாக முதலாவது கன்னி முயற்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உலமாக்களுக்கான வலுவூட்டல் கருத்தரங்க நிகழ்வில் வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க ஜமியத்துல் உலமா காத்தான்குடி ஜமியத்துல் உலமாவின் தலைவர்
அஷேக் ஹாரூன் ரஷாதி ஹசரத் அவர்களே, காத்தாங்குடி ஜாமியாத்து சித்திகியா பெண்கள் அரபு கல்லூரியின் அதிபர் உஸ்தாத் அஷேக் அப்துல் கஃபூர் மதனி பிஏ ஹசரத் அவர்களே, திஹாரி ஃபாத்திஹ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் அஷேக் அக்ரம் அபுபக்கர் நலீமி ஹசரத் அவர்களே, அனைவரையும் அன்போடு வரவேற்றவனாக இந்த 2 நாள் பயிற்சி நெறியில் பல சிரமங்களுக்கு மத்தியில் தூர இடங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான மதிப்புக்குரிய உலமாக்கள் அனைவரையும் வரவேற்றவனாக, இன்றைக்கு இது ஒரு ஆரம்ப முயற்சி என்றாலும் இன்றைக்கு காலத்துக்கு தேவையான ஒரு சவாலான ஒவ்வொரு ஆலிம்களும் அப்டேட் ஆக வேண்டிய அல்லது தன்னை வலுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த பல இன்சிடென்ட்கள் இன்றைக்கு சமூகத்தில் அதிகமான கேள்விகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு போய்த்திருச்சு. உலமாக்களை பத்தி கை நீட்டக்கூடிய, விரல் நீட்டக்கூடிய, மோசமான வார்த்தைகள் பாவிக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன், ஒரு துருப்பாக்கிய சமூகத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தன் அலீம்கள் என்று வரக்கூடிய நேரத்துல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சமூகத்துக்கு மத்தியில் இருக்குது. இதைத்தான் நாம் அடிப்படையாக வச்சு நாங்க இந்த 2 நாள் பயிற்சியை கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. மிகப்பெரிய பொறுப்பு, இந்த உம்மத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அல்லாஹுவோட கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு, அல்லாஹோட கனெக்ட் ஆக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இன்னைக்கு உலமாக்களுக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த ஈமான், அந்த யகீன், அந்த நம்பிக்கை, அந்த குர்ஆன் ஹதீஸின் மீது உள்ள நம்பிக்கை, அந்த இஸ்லாமிய அந்த வாழ்க்கை, அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு எங்களை எல்லாருக்கும் சீராயிட்டு சொன்னா ஒட்டுமொத்த சமூகமும் சீராகிட்டு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதோள்கள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள, ஒரு பொறுப்புணர்வு உள்ள மக்கள் தான் இன்னைக்கு உலமாக்கள், இல்ம சுமந்தவர்கள். எனவே அவங்க தங்களை வலுப்படுத்திக் கொள்ளணும், தங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளணும், தங்களோட ஏராளமான ஞாபக சக்தியோட, மனன சக்தியோட, ஆற்றல்களோட எல்லாத்தையும் கூட மிகப்பெரிய சொத்தாக இல்ம சுமந்தவர்கள் தான் இந்த உலமாக்கள். எனவே சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் என்ற வகையில அவர்கள் தங்களை ட்ரெயின் பண்ணி கொள்ளணும், தங்களை வலுப்படுத்திக் கொள்ளணும் என்ற ஒரு அமைப்பில் இந்த தலைமைத்துவ பயிற்சி கட்டமைக்கப்பட்டுச்சு. எனவே இதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் நான் வரவேற்றவனாக நேர காலத்தை கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெயின் ஜோன் இன்ஸ்டிடியூட்டின் டிடிஏ டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஏரியா வளர்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவின் ஏற்பாட்டில் 2 தினங்களாக மெயின் ஜோன் இன்ஸ்டிடியூட்டின் பிரதான மண்டபத்திலே நடைபெற்ற உலமாக்களுக்கான வலுவூட்டல் கருத்தரங்கின் சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மெயின் ஜோன் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் ரஹ்சான் ரஹீம் அல் ஹாசிமி அவர்கள் அதாவது வரவேற்புரையும் தலைமை உரையும் நிகழ்த்தியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மிக சுருக்கமாக இங்கே இந்த நிகழ்வின் விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அதிதிகளுடைய உரை இங்கே இடம்பெற இருக்கிறது. அந்த 3 அதிதிகளுடைய உரையை தொடர்ந்து நாம் நேரடியாக சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம். ஆரம்பமாக விசேட அதிதி உரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைப்பது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காத்தான்குடி கிளையின் மதிப்புக்குரிய தலைவர் ஷேக் எம் ஹாரூன் ரஷாதி ஹசரத் அவர்களை உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய அனைத்து உலமாக்களையும் வெளித்தவனாக, குறிப்பாக இந்த மெயின் ஜோன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அஷேக் இஹ்சான் ஹசரத் அவர்களையும் மற்றும் எங்களுடைய மூத்த உலமாக்களில் ஒருவரான சித்திகியா அரபு கல்லூரியினுடைய கௌரவ அதிபர் அப்துல் கஃபூர் ஹசரத் அவர்களையும் மற்றும் அவர்களோடு ஃபாத்திஹ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இங்கு அமர்ந்திருக்கின்ற அஷேக் அக்ரம் நலீமி அவர்கள் ஹசரத் அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவர்களையும் விழித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களையும் அவனுடைய உண்மையான ரப்பானி உலமாக்களாக நம்மை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக என்ற அந்த பிரார்த்தனையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா வலம் யஅரிஃப் ஹக்க உலமாஇனா ஃபலைஸ மின்னா. யார் எங்களுடைய சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, மூத்தவர்களை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ, மதிக்கவில்லையோ, சமூகத்தில் உள்ள உலமாக்களின் உரிமைகளை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வகையிலே நாம் எல்லோரும் உலமாக்கள் என்ற வகையில்
நாங்கள் தான் எங்களுக்குள்ளால் அந்த உரிமைகளை புரியும் தகவல்களை அடைந்தவர்கள் என்ற வகையில் நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை மதிக்க வேண்டியிருக்கிறது. மற்றவர்களுக்குரிய அந்த ஹக்கை, குறிப்பாக உலமாக்களுக்குள்ள உரிமையை நாங்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சிலுன் நாஸ மனாஸிலஹும், நீங்கள் சமூகத்திலே யார் யார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருப்பார்களோ அப்படியான அவர்கள் அனைவரது உரிமைகளையும் கொடுத்து கௌரவித்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் சமூகத்திலே தலை சிறந்தவர்கள் தான் உலமாக்கள். அல்லாஹு தாலா எங்களை அந்த இல்மை சுமந்திருக்கக்கூடிய ஒரு நட்பாக்கியத்திலே நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். நாம் இதற்காக நன்றி செலுத்தி கொண்டு, உண்மையில் இந்த இடத்திலே அதிலும் குறிப்பாக இந்த சம கால நேரத்தினுடைய ஒரு மக்களுடைய எல்லாருடைய அந்த அசௌகரியங்கள், பெருநாள் சம்பந்தப்பட்ட தொடர்பான இவ்வேளையிலே நாம் எல்லோரும் தீனுடைய ஒரு இல்முக்காக இந்த நேரங்களை நாங்கள் அர்ப்பணித்து பல மணி நேரங்கள் 2 நாட்கள் ஒதுக்கி எமக்கு தேவையான தகவல்களையும் அடைகின்ற அந்த இல்மின் ஆர்வத்தில் சமூகம் அளித்த உங்களை போன்ற இந்த தியாகிகளுடைய தியாகம் என்பது அது உண்மையில் வரவேற்கத்தக்க, பாராட்டப்பட வேண்டிய, இதை முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே ஒவ்வொருவரும் தத்தமது ஆளுமைகளையும் அறிவுகளையும் மட்டுப்படுத்தி கொண்டு அல்லது போதுமென்ற மனநிறைவோடு காலங்களை கடத்துகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய ஆளுமைகளை வளர்க்க வேண்டும், நமது அறிவின் ஆழங்களை அடைய வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இப்படியான ஒரு கருத்தரங்கில் நாங்கள் அமர்ந்து பிரயோஜனம் அடைந்தது என்பது இது மாபெரும் ஒரு தீனுடைய ஒரு இல்முடைய ஒரு முன்னெடுப்பாக காணப்படுகிறது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய இந்த முயற்சிகளிலே பரக்கத்தை அளித்து நீங்கள் சமூகத்திலே ஒரு தலை சிறந்த உலமாக்களாகவும் நீங்கள் அடைந்த இந்த அறிவினூடாக முழு சமூகமும் நற்பயனை அடைய வேண்டும் என்றும் நான் இந்த இடத்திலே பிரார்த்திக்கின்றேன். சுருக்கமாக, பொதுவாக எங்களை தெரியும், இல்மு அறிவு என்பது நாம் எவ்வளவு கற்றாலும் கற்றது கையளவு என்று சொல்வார்கள், கற்காதது கடல் அளவு என்று சொல்வார்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு மசீதாத்துக்களை அதிகப்படியான அறிவுகளை தேடும் ஒரு ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். அது நம்முடைய ஆளுமைகளை வளர்த்து தரும். 3 விஷயங்களை ஞாபகம் ஊட்டுவார்கள். 1, அறிவிலை நாங்கள் எப்பொழுதும் முழுமையை அடைதல். நாங்கள் அறகுறையாக எதையும் அடையாமல் முழுமையாக அடைய வேண்டும். கற்கின்ற அந்த அறிவிலே ஆழமாக அடைய வேண்டும். சிலர்கள் அறிவு இருந்தாலும் ஆழம் குறைவாக இருக்கும், ஆழமாக கற்க வேண்டும். 3வது விஷயம்தான், எதை நாங்கள் கற்றாலும் அதை தத்பீக் பில் அமல் என்ற வாழ்க்கையில் அமல் ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும். சமூகம் அறிவை பார்ப்பதை விட அந்த ஆலிம்களின் வாழ்க்கையைத்தான் பார்க்கின்றார்கள். அதனாலதான் ஷேக் சுலைமான் என்ற ஒரு பெரும் அறிஞர், அவர்கள் எப்பொழுதும் தன்னை நோக்கி, நீ ஒரு பெரும் அறிஞரை போன்று பேசுகிறாய், ஆனால் அவனுடைய செயற்பாடு என்பது அது ஒரு முனாஃபிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு தன்னைத்தான் பேசிக் கொள்வார்கள். இப்னு அபி முலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தி, அவர்கள் சொல்கிறார்கள், நான் 30 சஹாபாக்களை சந்தித்தேன், எல்லோரும் தனது உள்ளத்தில் நயவஞ்சகத்தை பயந்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கு அவருடைய கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் தத்பீக் பில் அமல் என்ற வாழ்க்கையில் அதை எடுத்து நடக்கின்ற மனோநிலையோடு அமல் செய்து கொண்டு வாழ வேண்டும். அதான் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அறிவு துறைசார் விடயங்களை அதிகம் நாங்கள் அடைவதோடு எங்களை நாங்கள் அமல் உள்ளவர்களாக, முன்மாதிரி மிக்கவர்களாக எங்களை ஆக்கி இந்த தீனுடைய விடயங்கள் நாங்கள் பயணிக்க வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு ஆளுமைகளும் பொதுவாக நாங்கள் எந்த அறிவை படித்தாலும் அதை சமூகமயத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு முறை இருக்கிறது. அந்த முறை எங்களிடம் வளர்க்கப்பட வேண்டும். அதைத்தான் உலமாக்கள் அல் ஹிவாராத் என்ற தலையங்கத்திலே மிக விரிவாக பேசியிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நபரோடு எப்படி நம்முடைய தகவலை கொண்டு சேர்ப்பது, ஒரு ஜமாத்தார் ஒரு குழுவினரோடு நாங்கள் எப்படி எங்களுடைய அறிவுசார் விடயங்களை முன்னெடுப்பது, கேள்விகளுக்கு நாம் எப்படி விடை கொடுப்பது, நமது கேள்விகளாக விவாதங்களாக வருகின்ற பொழுது நாம் எப்படி சமூகத்திலே அதை முறைமைப்படுத்தப்பட்ட ஒருங்கமைக்கப்பட்டதாக நாம் கொண்டு செல்வது என்ற விடயங்கள் எங்களுக்கு அழகாக கிதாபுகளிலே அறிஞர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் அடைந்து இதை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு கூறி, மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான நல்ல பணிகளில் தியாகங்களோடு கலந்து கொண்ட உங்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் உங்களுடைய வாழ்விலே அருள் செய்ய வேண்டும், பரக்கத் அளிக்க வேண்டும். எம்போன்ற இந்த இறையச்சத்தோடும் துறைசார் அறிவுகளோடும் முன்னேறி சமூகத்திலே இப்பொழுது இந்த பணிப்பாளர்கள் ஞாபகம் ஊட்டியதை போல
எங்களை நோக்கி நீட்டப்படுகின்ற விரல்களுக்கு நமது வாழ்வு ஒரு பதிலாக அமைய வேண்டும் என்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு கூறி உங்களால் முடிந்த அத்தனை பங்களிப்புகளையும் இல்முக்கும் தீனுக்கும் செய்ய வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், يحمل هذا العلم من كل خلف عدول ينفون عنه تحريف الغالين وانتحال المبطلين என்ற அந்த கோட்பாடோடு நமது வாழ்க்கையை அமைத்து அல்லாஹு தாலாவினுடைய பொருத்தத்தை பெற்ற சிறந்த உலமாக்களாக இம்மை அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காத்தான்குடி கிளையின் கௌரவ தலைவர் ஷேக் எம் ஹாரூன் ரசாதி ஹஸரத் அவர்கள் 2 தினங்களாக இந்த நிறுவனத்தில் நடைபெற்ற உலமாக்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி நிறையில் கலந்து கொண்ட உலமாக்களுக்கு தாம் கற்கின்ற கல்வியை துறை போக கற்க வேண்டும், கற்கின்ற அந்த கல்வியை எங்களுடைய வாழ்விலை அமுல்படுத்த வேண்டும், சமூகத்துக்கு முன்னுதாரணம் மிக்கவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற பல்வேறு அறிவுரைகளோடு விசேட அதிதி உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த விசேட அதிதி உரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைப்பது காத்தான்குடி ஜாமியத்து சித்திகியா மகளிர் அரபு கல்லூரியின் கௌரவ அதிபர் மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் எம்ஐ அப்துல் கஃபூர் மதனி ஹஸரத் அவர்களை விசேட அதிதி உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب زدني علما. وقال جلاله أيضا في سورة إبراهيم رب اجعلني مقيم الصلاة. صدق الله العظيم. இந்த மைண்ட் ஜோன் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் இஹ்சான் அல் ஹாஷிமி அவர்களே, இன்றைய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க ஷேக் காத்தான்குடி ஜமியத்துல் உலமா உடைய தலைவர் ஷேக் ஹாரூன் அர் ரஷாதி ஹஸரத் அவர்களே, அதே போன்று பாத்திஹ் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாடறிந்த நல்லறிஞர் ஷேக் அக்ரம் நதீமி ஹஸரத் அவர்களே, மற்றும் இக்கருத்தரங்கிலே கலந்து முழுமையான பயன்பெற்று மனநிறைவோடு அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமா பெருமக்களே மற்றும் சகோதரர்களே, முற்றுமுழுதாக உலமாக்களுக்கென்று மாத்திரம் ஒரு கருத்தரங்கை ஏற்படுத்தி இன்றைய கால தேவைக்கு ஏற்ற தகவல்களை எங்களுடைய வளர்ந்து வருகின்ற உலமாக்களுக்கு வழங்கி சமூகம் எதனை எதிர்பார்க்கின்றது, சமூகத்துக்கு நாம் எதனை வழங்க வேண்டும், நாம் எம்மை எவ்வாறு அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டும் என்ற பல தகவல்களை உண்மையாகவே நிறைவாக 2 நாள் கருத்தரங்கு உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்பது நமது நிறைவான எண்ணமாக இருக்கிறது. உண்மையாக குர்ஆனிய வெளிச்சத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது அறிவை, தேடலை, ஆய்வினை, எம்மை நாம் பலப்படுத்திக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு ஊக்குவிக்கின்றது. ரப்பி ஜித்னி இல்மா என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நபியே, நீங்கள் கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகரித்து தருவாயாக என்று கேளுங்கள். அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுக்கல ரப்பி ஜித்னி மாலன், பொருளாதாரத்தை எனக்கு அதிகரித்துத்தா என்று என்னிடத்திலே கேளுங்கள் என்று நபிக்கு சொல்லல, எதையும் கேட்க சொல்லல, அதிகரித்து, ஆனால் அறிவை அதிகரித்து தருமாறு கேட்க சொல்கிறார். ஒரு மாணவர் அவர் ஆரம்ப கல்வி பெற்ற தொடக்கம் அவர் மாணவராகவே தான் இருக்க வேண்டும். அவர் பட்டதாரியாகி கலாநிதியாகி விட்டாலும் கூட, அதற்கு மேல் உள்ள உயர் கல்விகளை பெற்றாலும் கூட அவர் மாணவராகவே இருக்க வேண்டும்.
தேடல் உள்ளவராகவே இருக்க வேண்டும், பாதிப்பாகவே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் தகவல்களிலே பல்வேறு தரவுகள் கூடிக்கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். குர்ஆன், ஹதீஸ் அதிலே மாற்றம் ஏற்படாது. ஆனால் அறிவின் வளர்ச்சியும் அதன் முதிர்ச்சியும் விரிவடைந்து கொண்டு போகும், வியாபித்துக் கொண்டு போகும். ஆய்வாளர்கள் பெருகிக் கொண்டிருப்பார்கள். குர்ஆனுக்கு கூறுகின்ற விளக்கங்கள் அதுவெல்லாம் சரியானதாக இருக்கும். காலம் மாற மாற கால ஓட்டத்திலே குர்ஆனுடைய விளக்கங்கள் மேலும் மேலும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும். எனவேதான் ஒரு ஆலிமை பொறுத்தளவிலே அவர் அறிஞராக இருந்துட்டாலும் அதே நேரத்தில் அவர் மாணவராக கற்பவராக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு வைத்தியர், அவர் வைத்தியத்துறையிலே பட்டம் பெற்று டாக்டராக வந்து விட்டார். ஆனாலும் அவர் பல்கலைக்கழகத்திலே மெடிக்கல் காலேஜிலே படித்ததோடு மாத்திரம் அவர் வைத்திய சேவையில் இருப்பாரானால் அவருடைய சேவையை மக்கள் வரவேற்க மாட்டார்கள். அவரை நாடி செல்பவர்கள் நாளாந்தம் குறைந்து கொண்டே போவார்கள். ஏனென்றால் அவரிடத்தில் அப்டேட் கிடையாது. புதியவைகளை அவர் தெரிந்து கொள்ளவில்லை, தேடல் இல்லை, ஆய்வு இல்லை. ஆகவே மக்கள் அவரை நாடுவதை குறைத்துக் கொள்வார்கள். அவர் படித்தது அப்போதைக்கு இருந்தது, இப்போதைக்குள்ள தகவல்களையும் அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும். வைத்திய துறையிலே இப்போது என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள், என்னென்ன புதிய நவீன மருத்துவங்கள், மருந்துகள் உருவாகி இருக்கின்றன என்பதையெல்லாம் அவர் நாளாந்தம் தன்னை வளர்த்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இது போன்றுதான் ஒரு ஆலிம். அவர் நாளாந்தம் தகவல்களை தெரியக்கூடியவராக, தகவல்களை தேடக்கூடியவராக மற்றும் ஆய்வுக்குரியவராக அவர் ஈடுபடுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மூலம் அதிகூடிய உச்ச பயனை சமூகம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த நம் சமூகத்திலே உலமாக்களை எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு நல்ல தகவல்களை தர வேண்டும், சமகாலத்தோடு இணைத்து தீனுடைய விளக்கங்களை தர வேண்டும் என்பதுதான். அது பிழை அல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையாகவே அது நல்ல எதிர்பார்ப்பாகும். அதை நிறைவேற்றும் வகையிலே நாங்கள் நிகழ்த்துகின்ற குத்துபாக்கள், நாங்கள் நிகழ்த்துகின்ற பயான்கள், நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது கூட பழைய எண்ணத்தோடு ஒரு முன் ஆயத்தமில்லாமல் திடீரென்று வகுப்பறைக்கு செல்வது கூட தவறு. வகுப்பறைக்கு செல்கின்ற ஒரு ஆசிரியர் முன் ஆயத்தத்தோடு செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்ன? அவர் தெரிந்தவைகளை கூட திருத்திக் கொள்ள வேண்டும், கூர்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் மிக தெளிவோடு அந்த மாணவர்களுக்கு தன்னுடைய கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் உலமா பெருமக்கள், இந்த உம்மத்தின் வழிகாட்டிகள், அவர்களை மக்கள் நம்புகின்றார்கள், அவர்களை நாடி தேடி வருகின்றார்கள், தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்றார்கள், தன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். எனவேதான் உலமாக்களிடத்திலே தேடல் முக்கியம், அவர்களிடத்திலே வாசிப்பு முக்கியம், அவர்களிடத்திலே ஆய்வு முக்கியம். அதுபோன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குதல் என்பதும் ஆலோசனை வழிகாட்டல் வழங்குவது என்பதும் உலமாக்களிடத்திலே நிறைவாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகின்ற அந்த வகையிலும் உலமாக்களிடத்திலே தெளிவான நிதானமான போக்கிருக்க வேண்டும். ஆலோசனை வழங்க வேண்டும், வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். இப்படி ஒரு நல்ல தகவல்கள் பரிமாற்றம் வழங்குபவராக ஒரு ஆளில் இருக்கும் போது அவரை மக்கள் மிக கூடுதலாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சூரத் இப்ராஹிமிலே அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா என்ற அந்த திருவசனத்தை சொல்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டுபவராக, முஹாஃபிதன் அலைஹா அதனை பாதுகாப்பவராக, அதிலே நிலைப்பாடுள்ளவராக என்னை ஆக்குவாயாக என்று கேட்டார்கள். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது ரப்பி ஜித்னி இல்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டது ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா. நேரத்தோட கூறியதிலே இல்ம் இருக்கிறது, இரண்டாவதிலே அமல் இருக்கிறது. இல்மு அபிவிருத்தி அடைய வேண்டும், ஆகவே ஜித்னி இல்மா, அறிவை எனக்கு அபிவிருத்தி செய்வாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபியின் பார்களே ஒரு மிக முக்கியமான நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அமலிலே ஒரு மனிதன் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அவன் தான் செய்கின்ற அமல் காலத்துக்கு காலம் குறைவடைந்து விடக்கூடாது, நிறைவாக இருக்க வேண்டும், நிலைப்பாடானதாக இருக்க வேண்டும். ஆகவே இல்மு அபிவிருத்தி காணப்பட வேண்டியது என்பதை, உயர் கல்வியை நாங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ரப்பி ஜித்னி இல்மா என்ற அந்த ஆயத்தின் வெளிச்சத்திலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த கண்ணியமிக்க உலமாக்களே, வளர்ந்து வருகின்ற எங்களுடைய கண்ணியமிக்க உலமாக்களே, இன்றைய இந்த மைண்ட் ஜோன் கல்வி நிறுவனம் உங்களுக்கு மிக திருப்திகரமான தகவல்களை 2 நாள் கருத்தரங்கிலும் வழங்கியிருக்கும் என்பதில் சந்தேகமே இருக்காது. ஆகவே அதன் மூலமாக நீங்கள் ஏற்கனவே தெரிந்து கொள்ளாத எத்தனையோ விடயங்களை தெரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு இருந்த சந்தேகங்களை கூட நீங்கள் தெளிவு கண்டிருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே இந்த 2 நாள் கருத்தரங்கின் இறுதியிலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும். உங்கள் சிந்தனையிலே, உங்கள் எண்ணத்திலே, நான் எதிர்காலத்தில் என்னை இவ்வாறாக மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் சுயமாக இவ்வாறான ஆய்வுகளை, தேடல்களை, இவ்வாறான வாசிப்புகளை எல்லாம் நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த 2 நாள் கருத்தரங்கும் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்பது நமது முடிவாகும் அல்லது நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இப்படி உலமாக்களுக்கு என்று கண்ணியமாக வேறு எந்த கலப்பும் இல்லாமல் 100% முழுமையாக இவர்களுக்காக தனியாக இவ்வாறான ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததற்காக நாங்கள் எங்களுடைய ஷேக் எஹ்சான் ஹாஷிமி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற அத்தனை அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஜஸாகுமுல்லாஹு ஹைரா. இந்த வாய்ப்பை தந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெயின் ஜோன் கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற உலமாக்களுக்கான 2 நாள் வலுவூட்டல் கருத்தரங்கின் சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வின் விசேட அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காத்தான்குடி ஜாமியத்து சித்திகியா மகளிர் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் ஷேக் உஸ்தாத் எம்ஐ அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களுடைய விசேட உரை இடம்பெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. உலமாக்கள் கல்வி தேடலிலே தொடர்ந்து பயணிக்க வேண்டும், சமூகம் எதிர்பார்க்குகின்ற வகையில் தங்களது முன்வைப்புகளை, தாவா பணி, பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆலோசனைகள் மிகுந்த அந்த விசேட உரை நிகழ்த்தி சென்ற மதிப்புக்குரிய ஷேக் எம்ஐ அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இறுதியாக விசேட அதிதி உரை ஒன்று இங்கே இடம்பெற இருக்கிறது. திஹாரை ஃபாத்திஹ் கல்வி நிறுவனத்தின் கௌரவ பணிப்பாளர் மதிப்புக்குரிய ஷேக் அக்ரம் அபூபக்கர் நலீமி ஹசரத் அவர்கள் இப்பொழுது அடுத்த விசேட அதிதி உரை நிகழ்த்துவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த மைண்ட் ஜோன் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் ஷேக் எஹ்சான் ஹாஷிமி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு அதிதிகளாக வருகின்ற நிகழ்ச்சிக்குரிய உலமாக்களே, 2 நாள் பயிற்சி பட்டறையிலே கலந்து கொண்ட அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ள கிடைத்தமையிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். காரணம், உலமாக்கள் சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்கள். உலமாக்கள் இல்லை என்றால் அந்த சமூகம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அதனாலதான் இமாம் ஷாஃபிஈ அவர்கள் உலமாக்களை உப்பு என்ற வார்த்தையை கொண்டு அழைப்பார்கள். யா மஅஷரல் உலமா யா மில்ஹல் பலத் மன் யுஸ்லிஹுல் மில்ஹ இலல் மில்ஹு ஹஸன். உலமாக்களே, ஒரு ஊரினுடைய உப்புகளே, உப்பு சீர்கெட்டு விட்டால் உப்பை யார் சீர் செய்வது என்று, ஒரு உணவுக்கு உப்பு இல்லை என்றால் அது குப்பையிலே வீசப்படுவதை போன்று ஒரு சமூகத்திலே உலமாக்கள் இல்லை என்றால் அந்த சமூகம் குப்பையிலே வீசப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்படும். எனவேதான் ஒரு மாபெரும் அமானிதத்தை, ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா எங்கள் மீது சுமத்தி இருக்கின்றார். மாகானல் முஃமினூன் லியன்ஃபிரு காஃபா ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கரு ஃபித்தீன் வலியுன்ஸிரு கௌமஹும் இதா ரஜஅு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். எல்லோரும் போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை, அப்படி செல்ல முடியாது. ஒரு குழுவினர்
அல்லாஹ்வுடைய தீனை ஆழமாக கற்பதற்கு வெளியேறி செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா பாவிக்கின்ற சொல் நஃபரா. உங்களுக்கு தெரியும் நஃபரா என்ற சொல் எதற்காக பயன்படுத்தப்படும். எனவே அந்த நஃபரா என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தீனை ஷரியாவை ஆழமாக கற்பதற்கு செல்பவர்களுக்கு பயன்படுத்துகின்றார். அந்த மார்க்கத்தை லியதஅல்லமு என்று சொல்வதை விட அல்லாஹ் இங்கு பாவித்திருப்பது லியதஃபக்கஹு ஃபித்தீன். அல் இல்முக்கும் அல் ஃபிக்ஹுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மார்க்கத்தை ஆழமாக துணை போக கற்றதோடு மட்டும் நின்று விடாமல் ஒரு யுன்சிரு கௌமஹும் இதா ரஜஅு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். அவர்கள் திரும்பி வந்து தான் கற்ற விடயத்தை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் தஆலா இடத்திலே தந்திருக்கிறார். சகோதரர்களே, அந்த பொறுப்பை நாம் செவ்வனே செய்ய வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் எங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய திறன்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த தாவா எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு வாஜிப். அந்த வாஜிபை நிறைவேற்றுவதற்காக மாலயத்தின் வாஜிபு இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிப். அந்த வாஜிபை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன ஆற்றல்கள் என்னென்ன திறமைகள் எல்லாம் எங்களுக்கு தேவையோ அவற்றை நாம் பெற்றுக்கொள்வதும் வாஜிப். எனவே நான் எங்களிடத்திலே தாவாவை முன்வைப்பதற்கு என்னென்ன ஸ்கில்ஸ் என்னென்ன திறன்கள் எங்களுக்கு தேவையோ, அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது பிரசன்டேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது பேச்சாற்றலா எந்த வகையாக இருந்தாலும் அவற்றை நாம் கட்டாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. கணித்துக்குரிய உலமாக்களே சொல்வார்கள், ஸ்கில்ஸ் ஆர் லைக் ஆக்ஸ். திறன்கள் என்பது கோடரியை போன்றது. கோடரி அதனை தீட்டாவிட்டால் அது மொட்டையாகிவிடும். அதே போன்றுதான் எங்களிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்ற திறன்களை பொறுத்த வரைக்கும் அதனை நாம் தீட்ட வேண்டும். தீட்டுகின்ற பொழுதுதான் அது தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும். சொல்வார்கள், எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும். அணைந்த விளக்கினால் இன்னொரு விளக்கை ஏற்ற முடியாது. எனவே உலமாக்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்காக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அறியாமை ஜஹலை இந்த சமூகத்தில் இருந்து ஒழிக்க முடியும். அதற்கான ஏற்பாடு உண்மையில் மைண்ட் ஜோன் செய்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் இது எங்களுடைய கடமை. உலமாக்களாக எங்களுடைய கடமை, எங்களுடைய ஸ்கில்ஸ், எங்களுடைய நாலேஜை நாங்கள் வளர்த்துக் கொள்வது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றுவதற்கு ஒரு வசீலாவாக மைண்ட் ஜோன் அமைந்திருப்பது உண்மையில் பாராட்டத்தக்கது. ஒன்று. இரண்டாவது, இந்த 2 நாள் இப்படியான பயிற்சி பட்டறைகள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக வெளியிடங்களிலே, குறிப்பாக வெளிநாடுகளிலே இது ஒரு பெருமதியான பணம் கொடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு கோர்ஸ், ஒரு அளவு செலவழித்து செய்கிற ஒரு கோர்ஸ். ஆனால் மைண்ட் ஜோன் அவர்களுடைய இந்த ஒரு சிறிய ஏற்பாட்டுக்குள்ளால் இலவசமாக அதனை முன்னெடுத்திருப்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். எதிர்காலத்தில் இந்த நிகழ்வு இன்னும் பெரிதாக மாற்றப்பட வேண்டும். மைண்ட் ஜோன் நிறுவனம் அதனுடைய பணிகளை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும். உண்மையில் நினைக்கின்ற ஆரம்பத்திலே இந்த கஷ்டங்கள் நாங்கள் பட வேண்டும். இதில் இருந்து இந்த நிறுவனம் அல்லாஹ்வுடைய அருளினால் எனக்கு விளங்குகின்றது. இன்னும் ஒரு 4-5 வருடங்களில் இந்த பிராந்தியத்திலே ஒரு கலங்கரை விளக்காக நிச்சயமாக மாறும். அதற்குரிய திறமையும் ஆற்றலும் ஷேக் எஹ்சான் ஹாஷிமி அவர்களிடத்திலே இருக்கிறது. அவரும் எங்களை போன்ற ஒரு ஆலிம். அவரிடத்தில் இருக்கின்ற அந்த திறன்களை, அவருடைய மொழி ஆற்றல், அதே போன்று அவருடைய தாவாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஏனைய திறன்களை வளர்த்துக் கொள்வதில் அவருடைய முன்மாதிரியும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே இந்த நிகழ்வு இன்னும் வெற்றி அளிக்க வேண்டும். இதிலே கலந்து கொண்ட நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை சமூகத்திலே போய் முன்வைக்க வேண்டும். அதே போன்று சமூக நிறுவனங்கள், நான் அப்துல் கஃபூர் மௌலவி அவர்களுடன் சொன்னேன், இப்படியான மைண்ட் ஜோன் போன்ற நிறுவனங்களை சமூக நிறுவனங்கள் அல்லது சமூகத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் கண்டுகொள்ள வேண்டும். கட்டாயம் இதனுடைய வளர்ச்சி, இதை வளர்ப்பதற்கான ஊக்குவிப்புகள் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட வகையிலே ஷேக் எஹ்சான் மௌலவி அவர்களுக்கு எனக்கும் இடையிலே நல்ல உறவு இருக்கிறது. அதன் மூலமாக நிச்சயமாக இந்த நிறுவனம் எதிர்காலத்திலே இந்த பிராந்தியத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றுவதற்கான சில ஆலோசனைகளை இன்ஷா அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டும். இந்த 2 நாள் நிகழ்வும் உங்களுடைய மீசானுல் ஹஸனாத்திலே கதிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காத்தான்குடி மெயின் ஜோன் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஏரியா வளர்ச்சி மற்றும் பயிற்சி பிரிவின் ஊடாக நியமிக்க உலமாக்களை வலுவூட்டுகின்ற 2 நாள் தலைமைத்துவ கருத்தரங்கில் கலந்து கொண்ட நியமிக்க உலமாக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த நிகழ்வின் பிரதான நிகழ்வுக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மெயின் ஜோன் கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் எஹ்சான் ரஹீம் அல் ஹாசிமி அவர்களோடு
இன்றைய நிகழ்வின் விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காத்தான்கு ஜமியத்துல் உலமாவின் கௌரவ தலைவர் ஷேக் ஏஎம் ஹாரூன் ரசாதி ஹசரத் அவர்களையும், ஜாமியத்து சித்திகியா மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் ஷேக் எம்ஐ அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களையும், திஹாரி ஃபாத்திஹ் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஷேக் அக்ரம் அபூபக்கர் நலீமி ஹசரத் அவர்களையும் இந்த சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு நாம் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வின் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள நாம் இப்பொழுது கண்ணியமிக்க உலமாக்களை அன்போடு அழைக்கிறோம். சான்றிதழை பெற்றுக்கொள்ள வருமாறு ஷேக் ஐஎம் இஸ்மத் மதனி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழை விசேட அதிதிகளுடைய கரங்களினால் இங்கே வழங்கி வைக்கப்படுகிறது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் காத்தான்குடி கிளையின் கௌரவ தலைவர் ஷேக் எம் ஹாரூன் ரசாதி அவர்கள் ஷேக் ஐஎம் இஸ்மத் மதனி அவர்களுக்கான சான்றிதழை வழங்கி வைப்பார்கள். இவர்கள் கோட்டமாவடி ஊரை சேர்ந்த இஸ்மத் மதனி அவர்களுக்கான சான்றிதழ் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. என அதிதிகளும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார். அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் எம்ஏஎம் அமான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் ஷேக் ஏஎம் ஹாரூன் ரசாதி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் டிஎஃப் கன்சுல் ஃபாஸ் பாக்கவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் ஹாரூன் ரசாதி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது எம்சிஎம் அர்ஷத் ஷர்கி முஃப்தி ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் ஹாரூன் ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் முஷர்ரஃப் அஹ்மத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹக்கானி ஹசரத் அவர்கள், இவர்களுக்கான சான்றிதழும் இப்பொழுது ஹாரூன் ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் எம்எம்எம் ஃபைசர் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழை ஜாமியத்து சித்திகியா மகளிர் அரபு கல்லூரியின் மதிப்புக்குரிய அதிபர் ஷேக் அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் எம்என் அஹ்மத் அன்சப் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவருக்கான சான்றிதழும் அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் அல் ஹாஃபில் எம்எஃப் ஃபரீஸ் அஹமத் ஹக்கானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் அப்துல் கஃபூர் ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படும். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது அல் ஹாஃபில் எஸ் அப்துல் பாசித் ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவருக்கான சான்றிதழும் மதிப்புக்குரிய அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் என்எம் அஸ்ஜத் எஹ்சானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது மௌலவி அப்துல் ரஹீம் அஹ்மத் ஹை ஷர்கி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் அப்துல் கஃபூர் ஹசரத் மதனி அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது ஷேக் எம்எஸ் அப்துல்லா ஹிலரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழ் திஹாரிய ஃபாத்திஹ் கல்வி நிறுவனத்தின் கௌரவ பணிப்பாளர் ஷேக் அக்ரம் அபூபக்கர் நலீமி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது எம்எஸ் அப்துல் ஹாலிக் ஹக்கானி ஆபிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழும் அக்ரம் நலீமி ஹசரத் அவர்களால் வழங்கி வைக்கப்படுகிறது. அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது எச்எம் நசீத் ஹனீஸ் அல் ஹம்தானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது முஹம்மத் அல் ஹாஃபில் எம் மஃபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது அல் ஹாஃபில் மௌலவி அப்துல் அசீஸ் மௌலவி அப்துல்லா ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைக்கிறோம் அல் ஹாஃபில் எம் ஃபர்ஹான் நஹ்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர்களுக்கான சான்றிதழை அக்ரம் நசீம் ஹஸரத் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது HM நசீஃப் காமில் ஹம்தானி ஷேக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அடுத்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள நாம் அன்போடு அழைப்பது அல் ஹாஃபில் MSM ஷாக்கிர் ரஷாதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கான வேண்டி முகமது புகாரி முகமது ஃபாஹி ஃபலாஹி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நன்றி உரை இந்த நிகழ்வை நெருப்படுத்தி என்கின்ற வகையிலும் இந்த நிகழ்வில் காணும் 2 நாள் இந்த உலமாக்களுக்கான வலுவூட்டல் பயிற்சி நெறியில் கலந்து கொண்டவன் என்கின்ற வகையிலும் கலந்து கொண்ட உலமாக்கல் சார்பிலும் இந்த வளவாளருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மெயின் ஜோன் கல்வி நிறுவனம் தன்னுடைய கன்னி முயற்சியாக காத்தான்குடி பிரதேசத்தை மையப்படுத்தி பள்ளிவாயில்களில் இமாம்களாக கடமை புரிகின்ற கத்தீபுகள், அரபு கல்லூரிகளின் உறவியாளர்கள், உஸ்தாதுமார்கள் என்கின்ற அந்த வட்டத்தில் 20 பேர் உலமாக்களுக்கான ஒரு குறுகிய கால 2 தினங்கள் ஒரு 5 மணித்தியாலம் கொண்ட ஒரு தலைமைத்துவ வலுவூட்டல் பயிற்சி நெறி நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த இடத்திலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. உண்மையில் எஹ்சான் ஹாசிமி அவர்கள் சிறிய வயதுடைய ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு ஆலிம் என்கின்ற வகையில் தான் பெற்ற அந்த கல்வியை தன்னோடு இருக்குகின்ற ஏனைய உலமாக்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய சவால் நிறைந்த இந்த காலத்திலே எதிர்காலத்தில் உலமாக்கல் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். நமது சமூகத்தில் குறிப்பாக எழுந்திருக்குகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்குகின்ற வகையில் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஆரம்ப வழிகாட்டலையாவது தான் வழங்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் இந்த 2 நாள் கருத்தரங்கை அவர் ஏற்பாடு செய்து அவரை அந்த கருத்தரங்கின் வளவாளராக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஒரு 3-4 பிரதான தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த கருத்தரங்கை நடாத்தி இருந்தார். அண்மையில் வேறுவலை ஜாமியா நலிமியாவில் நடைபெற்ற 4 நாள் பதிவிட பயிற்சி நெறியில் அவர் கலந்து கொண்டதன் பின்னர் அங்கு அவர் பெற்றுக்கொண்ட அந்த பயிற்சி நெறி தொடர்பான அந்த விடயங்கள் உண்மையில் உலமாக்களுக்கு அது எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஒரு குறுகிய அமைப்பிலாவது அதை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தோடு தான் அங்கு நடைபெற்ற அந்த 4 நாள் வதிவிட பயிற்சி நெறியின் சாராம்சமாக இந்த நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த நியமிக்க 20 உலமாக்களுக்கு இந்த தலைமைத்துவ வலுவூட்டல் பயிற்சி நெறி இங்கே நடைபெற்றது. அந்த வகையிலே நாங்கள் கலந்து கொண்ட உலமாக்கல் சார்பில் அல் எஹ்சான் ஹாசிமி அவர்களுக்கு விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 தினங்களும் இலவசமாக தன்னுடைய நிறுவனத்தின் எல்லா வளங்களையும் பயன்படுத்தி மிக சிறப்பான முறையிலே அவர் இந்த 2 நாள் அந்த வலுவூட்டல் கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததோடு உலமாக்களுக்கு ஒரு பெருமதி மிக்க ஒரு சான்றிதழையும் அவர் இங்கே வழங்கி கௌரவித்திருக்கிறார். உண்மையில் அதற்காக வேண்டி நாங்கள் அவருக்காக துஆ செய்கிறோம். அல்லாஹு தஆலா அவருடைய அறிவிலும் பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதில் கலந்து கொண்ட உலமாக்கள் சார்பில் விசேடமாக நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய இந்த நிகழ்வின் விசேட அதிதிகளாக இந்த சமூகத்தின் 3
உலமாக்களை இந்த சமூகத்துக்கு பயிற்றுவித்து வழங்குகின்ற 3 மிக முக்கிய நிறுவனங்களின் பொறுப்பு வாய்ந்த துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் இன்றைய நிகழ்வின் விசேட அதிதிகளாக கலந்து கொண்டு 3 அதிதிகளும் 3 விதமான முறையிலே தங்களுடைய கருத்து பரிமாறல்களை இங்கே முன்வைத்திருந்ததை எங்களால் அவதானிக்க முடிந்தது. ஜாமியத்துல் ஃபலாஹ் என்கின்ற பழமை வாய்ந்த அரபு கல்லூரியின் பட்டம் பெற்று வெளியேறி நீண்ட காலம் அதனுடைய உஸ்தாதாக இருந்து மதீனா பல்கலைக்கழகத்துக்கு சென்று தன்னுடைய உயர்கல்வியை மேற்கொண்டு இன்று இந்த ஊரின் ஒரு சிரேஷ்ட கண்ணியமிக்க உலமாவாக இருந்து கண்ணியமிக்க உலமாக்கல் சமூகத்தை நடாத்துகின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய உஸ்தாத் அப்துல் கஃபூர் மதனி ஹசரத் அவர்கள் இன்றைய நிகழ்வின் விசேட அதிதியாக கலந்து கொண்டு அவர்களுடைய இந்த நிகழ்வு தொடர்பான பார்வையை இங்கே அவர்கள் ஒப்புவித்திருந்தார்கள். அவர்களுக்கும் அதே போன்று கொழும்பு மர்கஸ் சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரி என்பது தவா துறையிலே தபலீக் பணியிலே இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்ற மிகப்பெரிய பணியை பல்லாண்டு காலமாக மேற்கொள்கின்ற ஒரு அரபு கலா நிலையம் அது. அதனுடைய வெளியீடுதான் எங்களுடைய ஹாரூன் ரஷாதி ஹசரத் அவர்கள் இன்று காத்தான்குடி ஜமியத்துல் உலமாவுக்கு தலைமைத்துவம் வழங்கி உலமாக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடங்களை உரிய இடங்களை அவர்கள் வழங்கி இன்று ஜம்மியாவை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையும் இங்கே இந்த நிகழ்வு தொடர்பாக இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் அதே போன்று ஜாமியா நலீமியா என்கின்ற அந்த கலாபீடம் உலமாக்கள் பல்துறை சார்ந்தவர்களாக உருவாக வேண்டும் என்கின்ற அந்த தூர நோக்கத்தோடு மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்களுடைய எண்ணத்தில் உருவான அந்த நலீமியா ஈண்டெடுத்த ஒரு பட்டதாரி அக்ரம் நலீமி ஹசரத் அவர்கள், அவரும் பிரபல தாவா பிரச்சாரகர், பல அரபு கலா நிலையங்களின் பணிப்பாளராக பொறுப்புதாரியாக இருப்பவர் என்கின்ற வகையில் அவரும் இந்த நிகழ்வுக்கு இங்கே மெருகூட்டி இருந்தார்கள். அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கும் விசேடமாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்களாக கலந்திருக்கின்ற இந்த நிறுவனத்தின் ஏனைய அலுவலர்கள், பொறுப்பாளர்கள், எங்களுடைய இந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மதிப்புக்குரிய இஹ்சான் ஹாஷிமி அவர்களின் அன்பு தகப்பன் ரஹீம் ஹாஜியார் அவர்களும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இங்கே முழுமையாக இங்கிருந்து இந்த நிகழ்வுகளை அவர்களும் நிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தன்னுடைய மகனின் அந்த தாவா பிரச்சார பணியிலே ஒரு தந்தையாக இருந்து அவர் ஆற்ற வேண்டிய பணிகளை அவர்களும் செய்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நேற்றும் இன்றும் அவதானித்தோம். அந்த வகையில் அவர்களுக்கும் விசேடமாக இந்த நிறுவனம் சார்பிலும் கலந்து கொண்ட உலமாக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். இன்றைய நிகழ்வை கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் நிறைவு செய்து கொள்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.